அங்கே வந்து இருக்கக்கூடிய இந்து முன்னணியும் மற்றக்கூடிய இந்து உணர்வால் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் 1 மணி நேரத்தில் கூடின போராட்டம் தான் தவிர அது இந்த பிரச்சனைக்கு கொழுந்து விட்டு எரிய செய்தது யாருன்னா ராமநாதபுரம் எம்பியா இருக்கக்கூடிய எஸ்டி கொரியர் ஓனர் இருக்கக்கூடிய நவாஸ் கனி தான். இந்த சம்பவம் சிக்கந்தர் மலையில் திருப்பரங்குன்றம் மலையில் வந்து நவாஸ் கனியோட ஆளுகளோ வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஏதோ ஒன்று சாப்பிட்ருந்தாங்கன்னா சரி ஓகே இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அவங்க ஒரு இடத்துல சாப்பிட்டதுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வரையும் பிஜேபி ஒரு கூட்டங்களில் கடந்துக்குச்சுன்னா ஒரு ஆர்ப்பாட்டங்களோ ஒரு கண்டனமோ ஒரு உண்ணாவிரதம் பண்ணால் பஸ்ஸை உடைக்கிறதோ பொது சொத்துக்கள் சேதம் விளைக்கிற எந்த வேலையும் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த சரித்திரமே கிடையாது. தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை. கும்பிடாத ஒரு விலங்கினருக்குன்னா ஒரு பன்றியை அவங்க வெறுப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. இப்போ யாரோ ஒரு இந்து உணர்வாளர் ஒரு ஆர்வம் மீதியால் போயிட்டு ஒரு மாஸ்க்கு முன்னாடி ஒரு பன்றிக்கறியை வச்சு சாப்பிட்டு அங்கே மாஸ்க்கு முன்னாடி வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணால் இந்துத்துவவாதிகள்னு சொல்கிறவங்க தான் வந்திருக்காங்க. நீங்கள் பிஜேபின்னு நீங்கள் சொல்லலைனாலும் அங்கே வந்தவங்களாம் பிஜேபி ஆளுங்களே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இனிமேல் எவனா ஒருத்தன் போய் எதனா மலையில் உட்காந்து நான் பிரியாணி சாப்பிடணும்னு எடுத்து போடுவானா? கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி தமிழக அரசு வந்து வார்னிங் கொடுத்து அவர் எம்பியா இருக்கணும் எங்கே பர்மிஷன் வாங்கி அவரை அரெஸ்ட் பண்ணிக்கணும். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் முன்னே இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கிற விஷயம், பாஜகவோட சேர்ந்து பரபரப்பாக இருக்கிற விஷயம் மதுரை திருப்பரங்குன்றம் அந்த கோயில் சார்ந்த விஷயங்கள். அதில் கோயில் சார்ந்த இவ்வளோ நாளாக இருக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் திடீர்னு பிரச்சனைலாம் கிளம்புறதுக்கான காரணம் என்ன? இல்லை, திடீர்னு பிரச்சனைலாம் அங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. அங்கே வந்து ஒரு போர்டு வைக்கிறாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலைன்றது முருகருடைய முதலுடைய அறுபடை வீடுகளில் முதல் ஸ்தலம் அது. அதுக்கு மேலே வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, சமணர் படுக்கை இருக்குது, அங்கேயும் வந்து சிக்கந்தர் பாதுஷாவுடைய தர்கா இருக்குது, அதில் மாற்று கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு போர்டு வைக்கிறாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் யாரோ ஒருத்தர் ஒரு போர்டு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, இங்கே வந்து கந்தூரி கொடுக்கறதுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு போர்டு வைக்கிறாங்க. அது வந்து அறநிலைத்துறை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுது. ஏன்னா நீங்கள் வந்து கீழே இருக்க திருப்பரங்குன்றமும் காசி விஸ்வநாதர் கோயிலும் வந்து அறநிலைத்துறை இருக்கான்னு தெரில. ஆனால் திருப்பரங்குன்றம் மலை கோயில் குடகுமயில் கோயில் வந்து அறநிலைத்துறை கோயில் இருக்குது. மேலே இருக்கிற சிக்கந்தர் பாதுஷா தர்கா வந்து பக்போர்டில் இருக்குது. அப்போ இந்த இடத்த கடந்தா அந்த இடத்துல போகணும் அப்படின்றப்ப அறநிலையத்துறையிட்ட ஒரு நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் அப்படின்றது ஒரு இது வைக்கிறாங்க. வச்சுட்டு அதே மாதிரி பலி இடத்துக்கு ஒரு 5 பேர் வந்து ஆடுகள் மாடுகள் பலி இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப போலீஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணி போலீஸ் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. இதில் யாருமே இந்துக்கள் உள்ளே போகலை, இந்து கட்சிகள் சம்மந்தப்பட்ட யாருமே உள்ள போல, பிஜேபி போலீஸ் என்ன சொல்கிறாங்க, மேலே பலியிடக்கூடாதுங்க, நீங்கள் முறைப்படி அறநிலையத்துறையிட்ட வந்து சொல்லிவிட்டு முறைப்படி ஆவணங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு தான் அந்த போர்டு வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அனுமதிக்க முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் அனுமதிச்சாங்கன்னா மேபி இருந்திருக்கலாம், அது வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். மலை மேலே போய் ஒரு சிசிடிவி கேமரா வச்சா பார்த்துட்டு இருக்காங்க, தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிற ஒரு பாதுகாப்புக்குண்டான அம்சம் வந்து சிக்கந்தர் மலை கிடையாது. ஏன்னா திருப்பரங்குன்றம் மலை ஏறி நீங்கள் சிக்கந்தருடைய மலைக்கு போகணும் அவசியம் கிடையாது, தனி வழி, இது தனி வழி. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து பெரும்பாலான மக்கள் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா மலை மேலே ஏறணும். திருப்பரங்குன்றன்றது படி மேலே ஏறி போய் சாமி கும்பிட்டுப்பாங்க. அது மேலே ஏறினா நீங்கள் நடந்து மலை மேலே ஏறணும். அதுக்கு மலை மேலே வாகனங்கள் போகிறதுலாம் வசதி இல்லைன்னா ஓரளவு ஆரோக்கியமான உள்ளவங்க தான் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் வழிபடுவாங்க. மற்றபடி அவங்க யாரும் போக மாட்டாங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டாப் பண்ணோன்னா இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அங்கே வந்து கூடி வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க போலீஸ்கிட்ட. நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க, நாங்கள் வந்து பலியிடுறது காலங்காலமாக பண்ணுறோம் அப்படின்றப்போ, இல்லை ஒரு நம்ம வந்து அமைதி கூட்டம் மாதிரி ஒன்று போட்டு இதுக்கு என்ன தீர்வு பண்ணலான்னு சொல்லி அனைத்து கட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வச்சு பேசுகிற வேலையில் இந்த பிரச்சனைக்கு கொழுந்து விட்டு எரிய செய்தது யாருன்னா ராமநாதபுரம் எம்பியா இருக்கக்கூடிய எஸ்டி கொரியர் ஓனர் இருக்கக்கூடிய நவாஸ் கனி தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மலை மேலே போகிறார். போயிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவர் சாப்பிடல, நிறைய பேர் வந்து அவர் சாப்பிட்டு தான் அவர் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவர் பிரியாணி சாப்பிடல. அவர் கூட வந்தவங்க வேண்டுமென்றே அந்த மலையில் பிரியாணியை சாப்பிட்டு அதை வலைதளத்தில் பதிவிடுறாங்க. அப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் மதுரையை தாண்டி பாண்டிய கோயில் போனீங்கன்னா நீங்கள் பாண்டிய கோயிலில் ஆடு வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, கோழி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, அது அவங்களுடைய வழிபாடு. முருகஸ்தலத்தில் பலியிடுறதுக்கு வேலையே கிடையாது. முருகஸ்தலத்தில் வந்து அறுபடை வீட்டில் எங்கேயுமே பலியிட மாட்டாங்க முருகருக்கு. அது அப்போ வந்து இது ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கிறப்ப வேண்டுமென்றே இதை ஒரு பேசும் பொருளாக ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த நபர் நினைச்சாரா அப்படின்னு நமக்கு தெரியல.
அப்ப அதை பாக்குறப்ப அங்க இருக்கக்கூடிய இந்து உணவாளர்களுக்கு கோவம் வருது. அது எல்லாருக்கும் வருது. இப்போ அந்த சம்பவம் நடந்தது சிக்கந்தர் மலையில. திருப்பரங்குன்றம் மலையில வந்து நவாஸ்கனியோட ஆளுகளோ வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஏதோ ஒன்று சாப்பிட்டுருந்தாங்கன்னா சரி ஓகே இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அவங்க ஒரு இடத்துல சாப்பிட்டதுக்கு நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும்? இது நல்ல கேள்வி. பட் அங்க வந்து சிக்கந்தர் மலையில தான் நடந்துச்சு, அதுல மாற்று இல்லை. ஆனா அவங்க வச்சு சாப்பிட்டது வந்து காசி விஸ்வநாதர் கோயில படிக்கப்படல. இதுதான் பிரச்சனை. என்னன்னா காசி விஸ்வநாதர் கோயிலும் சமணப்படுக்கையும் பக்கத்துல சிக்கந்தர் மலையும் ரொம்ப நியரஸ்டா இருக்கும், ரொம்ப தூரம் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க போயிருந்தா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்க சமணர் படுக்கை இருக்கிற இடத்துல வந்து இவர்களுக்கு நிறமான பச்சை பெயிண்ட போய் அங்க அடிச்சு அந்த இடத்த ஆக்குபை பண்ற மாதிரி ஒரு கட்டாட்டி எடுத்து. அந்த பச்சை பெயிண்ட் யார் அடிச்சாங்கன்னு என்னன்னு தெரியல, இவங்க அடிச்சாங்கன்ற தொழில் ஆராய்ச்சி அது டேக் ஓவர் பண்ண போறாங்க, வேற விஷயம். அது பச்சை பெயிண்ட் அடிச்சதுனால அதையும் இவங்க ஆக்குபை பண்ண போறாங்களா அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் இல்லைங்க. இப்ப ஒரு உணர்வாளர்னா எல்லாம் தெரிஞ்சவன் வேற விஷயம், ஒண்ணுமே தெரியாதவங்க ஐயோ நம்ம மலையில எப்படி பண்ண போறாங்களோ, நம்ம மலையை தூக்கிடுவாங்களோ, நம்ம கோயில் போயிடுமோன்ற ஒரு பயம் உணர்வாளர்கள்லாம் ஒண்ணு செய்யறாங்க. அன்னைக்கு நடந்த போராட்டம் வந்து பிஜேபியால் நடத்தப்பட்ட போராட்டம் கிடையாது. எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலைஜி அங்க கிடையாது. அங்க வந்து இந்து உணர்வாளர்களா அங்க வந்து இருக்கக்கூடிய இந்து முன்னணியும் மற்றக்கூடிய இந்து உணர்வாளர் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் 1 மணி நேரத்துல கூடின போராட்டம் தான் தவிராது. இது வந்து திமுக அரசாங்கம் என்னென்னமோ பண்ணி அது கலெக்டர்லாம் பெரிய காமெடி பண்ணாங்க. 144 போட்டு வீட்டை விட்டு பிஜேபி லீடர்ஸ் யாருமே வெளியே கூட அங்கங்க போய் அரெஸ்ட் பண்றது, அங்கங்க இது ப்ரொடெக்ட் பண்றதெல்லாம் பெரிய காமெடி. அதெல்லாம் ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரையும் பிஜேபி ஒரு கூட்டங்களில் கடந்துக்குச்சுன்னா ஒரு ஆர்ப்பாட்டங்களோ ஒரு கண்டனமோ ஒரு உண்ணாவிரதம் பண்ணா பஸ்ஸை உடைக்கிறதோ பொது சொத்துக்களை சேதம் விளைக்கிற எந்த வேலையும் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த சரித்திரமே கிடையாது. தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை. நான் சொல்றது இங்கே அப்ப நீங்க 144 போட்டு சென்னை காரைக்குடியில் இருக்கக்கூடிய எச்ராஜா முடக்க வேண்டியது தேவை என்ன இருக்கு, மதுரையில் இருக்க மகாலட்சுமி முடக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. ஒவ்வொரு ஊரிலும் யார் யார் இந்து உணர்வாளர்களோ அறியப்படுறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு போலீஸ் வச்சு வீட்டுக்காவல இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன, அப்படி என்ன பெரிய நடக்க போகுது? அவன் தன் உரிமைகளை கேட்கறான். நீங்க எப்படி வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி மிகப்பெரிய லெவலில் ஜமாத்துல பேசி எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி உங்க உரிமைகளை பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்து உணர்வாளர்கள் அவங்க உரிமையை பதிவு பண்றான். அதற்கான அமைப்பு, அதற்கான சட்டங்கள், அனுமதி வந்து போலீஸ் தரல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்கல்ல. எது அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு அனுமதி வந்து போலீஸ் தரல. போலீஸ் அனுமதி என்னைக்கு தந்திருக்காங்க? நல்லா கேளுங்க. போலீஸ் வந்து எதுக்குமே அனுமதி இல்லை. இப்போ பெரிய கட்டண கூட்டத்தை தமிழக அரசு வாங்கியிருக்கு. டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இப்போ போராட்டத்தை ஒன்று அறிவிக்கிறாரு, அதுக்கு அனுமதி தரான்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்துக்குள்ள அனுமதியை பற்றி வெளியே சொல்லணும் அவங்க போராட்டம் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க வந்து அனுமதியை பற்றி எதுவுமே சொல்லாமல் கரெக்டாக நாளைக்கு போராட்டம் இன்னைக்கு ஈவினிங் வந்து அனுமதி இல்லைன்னு சொன்னதுனால 1 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு அவர் நீதிமன்றம் போறாரு. அப்போ நீதிமன்றம் சொல்லுது 10 நாளுக்குள்ள நீங்க வந்து இது கன்சிடரா அந்த அப்ளை பண்ணணும். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்லணும் அனுமதி. 48 மணி நேரத்துக்குள்ள சொல்லணும் இருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு சொல்லணும். நீங்க கடைசி நேரத்துல இப்ப அனுமதி கிடைச்சுன்ற நம்பிக்கையில நீங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிப்பீங்களா, நிறைய பேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பீங்க, மேடை அமைச்சிருப்பீங்க, எங்கெங்க யாரை பேசணும், யார் சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்டு வந்திருப்பீங்க, தொண்டர்களை வேற ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க, எல்லாம் அங்க குழுமி. இப்ப அனுமதி இல்லைன்றப்ப அனுமதி மீறி ஒரு போராட்டம் போய் தானே கட்டாயம் இருக்கு. அப்ப இங்கேயும் வந்து அனுமதி இல்லைன்னா அனுமதி மீறி நாங்க போராட்டம் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து மதுரையோட ஹைகோர்ட் கிளையில நம்ம வந்து அப்பீலுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க தெளிவா சொன்னாங்க 1 மணி நேரம் டைம் 5 to 6 நீங்க வந்து உங்க கண்டனத்தை பண்ணிக்கலாம், தேவையற்ற கண்டனங்களை வார்த்தைகள்லாம் அங்க உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கோர்ட்டுக்கிட்ட நம்ம லாயர் என்ன சொல்றாங்கன்னா 144 இங்க போட்டிருக்கு, எதுக்குமே அனுமதி இல்லை நீங்க சொன்னீங்கன்னா அண்ணா நினைவு ஊர்வலத்துக்கு மட்டும் திமுக நீங்க எப்படி அனுமதி தரீங்க? அண்ணா நினைவு ஊர்வலம் போறாங்க. நினைவு ஊர்வலம்ன்றது வேற, ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த இடத்துல 144ன்றது என்னன்னு சொல்லுங்க. 4 பேர் கூடுறதாங்க 144. 3 பேர் கூடனா கூட 144 கிடையாதுங்க. ஒரு இடத்துல 4 பேர் ஒன்னா இருந்தா 144ல அரெஸ்ட் பண்ணலாம். இதான் 144. 3 பேர் ஒன்னா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க ஊர்வலம்னாவே அங்க 1000 பேர் கூடுறான்ல. அண்ணா ஊர்வலம் 144 இல்ல சொல்லல 144 அங்க மதுரையிலயும் பண்றாங்க. அண்ணா ஊர்வலம் மதுரையில் நடக்குது, சென்னையில் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. இப்ப அண்ணா வந்து நினைவு தினம்னா அந்தந்த இருக்கக்கூடிய திமுக வட்டாரத்துல இருக்கவங்க ஊர்வலமா கொண்டு போய் அவங்க அஞ்சலி செலுத்துவாங்க, சிலைக்கு மாலை போடுவாங்க. அதுல இருந்து அவங்களுடைய கட்சியினுடைய நிறுவனால அவங்க பண்றாங்க, மாற்றில்ல. அது ஹைகோர்ட்ல ஒரு வாதமா முன்வைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் போலீஸ் வந்து எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, போலீஸ் பந்தோபஸ்துலாம் இதை மட்டும் நீங்கள் எப்படி உடனே அனுமதி பண்ணுறீங்க? 48 நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண உடனே அனுமதி தரீங்க. இப்போ எதுக்குமே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் எல்லாருமே கோர்ட்டில் போய் அனுமதி பெற நேரத்தில் திடீர்னு கவர்னர் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. சட்டமன்றத்துக்கு வந்து அவர் வந்து சட்டசபையில் இருக்கக்கூடிய ஆளுநர் உரையை படிக்காமல் அவர் கோச்சிட்டு போயிட்டாரு, அவர் கண்டனம்னு சொல்லிட்டு மறுநாள் எல்லாமே திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கு அனுமதி தராங்க. உடனே நம்ம ஏன் அனுமதி எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி கோர்ட்டு கேட்டால் இல்லை யார் திமுக காரங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அவங்க மேலாம் நாங்கள் வழக்கு பதிஞ்சிருக்கோம்னு ஒரு பொய்யை சொல்கிற அரசு பாரதி. இப்போ நாங்கள் அனுமதி இல்லை போலீஸு, ஆனால் திமுக காரங்க தான் போராட்டம் பண்ணாங்க, அவங்களுக்கு மேலாம் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு பொய்யை அவுத்து விடுறாரு. அப்போ இது இங்கே நியாயம் கிடைக்க வேலை இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த போராட்டம் நடக்குனாலும் கோர்ட்டு அனுமதி பெற்று தான் நடக்க முடியும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டு வந்து
கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி 48 மணி நேரத்துக்குள்ள சொல்லணும்னு அந்த திட்டம் கொடுத்தாலும் தொடர்ந்து இதுதான் பண்றாங்க. அதுதான் நடந்தது. அப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு பிரியாணியை சாப்பிட்றது வந்து, நான் வந்து பிரியாணி சாப்பிட்றது தப்புன்னு சொல்ல வரல. அங்கேயும் காசி விஸ்வநாதருடைய ஸ்தலம் இருக்கிறது, சமணர் படுக்கையில் இருக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றதே பாருங்களேன், நீங்க தர்கா பக்கத்துலயோ இல்லை அங்கே ஓரமோ சிசிடிவிலையோ ஃபோட்டோவோ எதுவும் எடுக்காம ஓரமாக சாப்பிட்டீங்கன்னா இது எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா கேளுங்க, இது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ தர்காவில் போயிட்டு வெளியில் வரவங்க ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது நமக்கு எந்த அனுமதி கிடையாது. சட்டம் வந்து அனுமதிக்குது, நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். யாரில் பலியிடுறதுக்கு தான் வந்து இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்கிறோம். முருகஸ்தலத்துலேருந்து பலி கொடுக்கக்கூடாது, சிவபெருமான் சொல்ல அதுக்கு வந்து கண்ணப்பனார் கதையெல்லாம் சொல்கிறானுங்க பாதி பேர். அது தனி நியாயமான விஷயம் இல்லை, சொல்கிறேன் அது தனிங்க. எங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் மதிப்பளிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி பார்த்தா இந்து வேதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி உணவு உட்பட இந்திரனுக்கு விருப்பமான உணவு காளையோட கறி பன்னிக்கறி தான் பறிச்சார் அவரு. நான் அதை ஒத்துக்கிறேங்க. நாங்க என்ன சொல்றது இல்லை, என்னோட பதிவு கேட்டுக்கங்க. நீங்க வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, இஸ்லாமியர் வந்து வெறுக்கக்கூடிய மதிக்காத கும்பிடாத ஒரு விலங்கினருக்குன்னா ஒரு பன்றியை அவங்க வெறுப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. இப்போ யாரோ ஒரு இந்து உணர்வாளன் ஒரு ஆர்வம் மீதியால போயிட்டு ஒரு மாஸ்க்கு முன்னாடி ஒரு பன்றிக்கறியை வச்சு சாப்பிட்டு அங்கே மாஸ்க்கு முன்னாடி வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணா அவங்க உணர்வுகள் எப்படி இருக்கும்? அதுதான் இது. அப்படியே நீங்க கம்பாரிசன் பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாமே இருக்குன்னா எல்லா இந்து உணர்வாலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு இந்து உணர்வு வந்து ரொம்ப டெடிகேட்டடா இருப்பான். ஒருத்தர் வந்து இதுதான் என் கடவுள், என் சாமி, இதை நான் விட்டு தர மாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டு கட்டிட்டு அழுவான். அது எவ்வளவு பேருக்கு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குன்னு தான் சொல்றோம். நீங்க சாப்பிட்டது நான் தப்பு சொல்லல. சாப்பிட்டது நீங்க தர்கா பக்கத்துலேயே ஓரமா நின்று சாப்பிட்டு அது வந்து தெரியாம தூக்கி போட்டுருந்தாங்கன்னா அது வலைதளத்துல பரவாயில்ல இருந்தால் நவாஸ்கனிக்கு போறப்ப இது ஒரு பெரிய இஷ்யூவா பார்க்கப்படாமல் இருந்தால் இது தெரிஞ்சிருக்க வேலையே கிடையாது. அப்போ வேண்டுமென்றே நவாஸ்கனி போற இடத்துல போய் நான் ஆய்வு பண்றேன், நான் என்னன்னு சொல்ற பேசுறேன்னு சொல்லி சாப்பிட்டு அதை வலைதளத்துல எடுத்து இந்த உணர்வாளர்களுக்குலாம் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கதான் உட்காந்துருக்கேன், இங்கதான் சாப்பிடுவேன், காசி விஸ்வநாதர் கோயிலோட படிக்கட்டுல உட்காந்து தான் சாப்பிடுவேன், உன்னால என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வியை எழுப்புற மாதிரி ஒரு சூழலை உண்டு பண்றாங்களா இல்லையா? அது தவறு தானே. அப்ப நீங்க ஒரு சூழலை உண்டு பண்ணா இங்க இருக்கக்கூடிய மாற்று, அதாவது இந்து உணர்வாளர்லாம் அவருக்கான ஒற்றுமையை காட்டி ஆகணும்ல. அங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலங்காலமா சிக்கந்தர் 500 வருஷமா இருக்குது அங்க சிக்கந்தர் பாதுஷா தர்கா. எந்த பிரச்சனையும் கிடையாது. லோக்கல் பீப்புளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நானே சொல்றேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சொல்றது இதை நீங்க வெளியே கொண்டு வரப்ப, இப்ப ஒரு உணர்வாளருக்கு ஒரு உணர்வு வரப்ப இதே மாதிரி மாற்று மதத்தை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரரோட மாஸ்க்கு முன்னாடி ஒரு விலங்கினத்தோட கறியை வைத்து ஒருத்தர் சாப்பிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு பதிவை போட்டா அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அது மிகப்பெரிய தவறு. அவரவர் மார்க்கம் அவருக்கு இஸ்லாம் சொல்றதை நான் சொல்றேன். அவரவர் மார்க்கம் அவருக்கு. நீங்க வந்து எந்த உணவு வேணா சாப்பிடுங்க, எந்த தெய்வத்தை வேணா வணங்குங்க, எந்த மொழியை வேணா பேசுங்க. உணர்வால நீங்க எது உள்ளத்தால நீங்க எது வேணா இருங்க, உணர்வால இந்தியனா இருங்கன்றது நம்மளுடைய பிஜேபியோட தாரக தத்துவமே தான். நீங்க எதை வேணா சாப்பிடு, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. உண்மையா கவலை. ஆமா, இது வந்து எங்கோ ஏதோ ஒருத்த மாட்டுக்கறிக்கு சாப்பிட்றவங்க போய் அடிச்சு உழைச்சான்றதுல ஒட்டுமொத்த கொள்கையா நீங்க பிரதிபலிக்க கூடாது. நிறைய பேர் தான் இங்க பண்றாங்க. இப்ப பிஜேபியில் இருக்கவங்க எவனும் மாட்டுக்கறி சாப்பிடாம இருக்கானா? யாரும் ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிடாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப கேரளால பிஜேபியில் இருக்காங்க, கேரளால பிரதான உணவு என்ன? பீஃப் பரோட்டா தானே. அப்ப அங்க கேரளா பீப்புள்ஸ் எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடாம இருக்காங்களா? அப்படி கிடையாதுங்க. நீங்க இதுல எடுத்துக்கங்க, நீங்க மிசோரம், மணிப்பூர் போன்ற வடகிழக்கு மாநிலங்கள்லாம் எடுத்துங்க. சில மாநிலங்கள் மாட்டுக்கறி பீஃப் பிரதானமா சாப்பிடுவாங்க. அதனால வந்து உணர்வுகள் நீங்க எல்லாருமே நினைக்கிறாங்க யாரையோ ஒருத்தர் பிடிச்சான், ஒருத்தர் வந்து பசு சட்டத்துல அடிச்சான்றது எவனோ ஒருத்தர் ஒரு ஆர்வம் இதுல பண்றது. பிரதான கொள்கை மேனிஃபெஸ்டோ கொள்கையை தான் நீங்க பார்க்கணும். பசுவதை தடை சட்டம்ன்றது இந்தியனுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. மது குடிக்கக்கூடாது, இந்தியாவில் வந்து மது இல்லாத நாடா இந்தியா இருக்கணும், பசுக்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆனா கான்ஸ்டியூஷன்ல பொதுவா இருக்கு, மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறான், அவ்வளவுதான். அது வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறதுனால இப்ப திருமாவளவன் அதான மேற்கோள் காட்டினாரு. இப்ப தேசிய நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மதுக்கு வந்து தயாரிக்கக்கூடாது, அருந்தக்கூடாதுன்னு இருக்கு. அதை வந்து மத்திய அரசு வந்து ப்ரெஷர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் மது வெறுப்பு மாநாடு நடத்தினாரு. அப்பதான் நம்ம வந்து கேள்வி வைக்கிறோம், அப்ப பசுவதை தடை சட்டம்ன்றது இந்தியா ஃபுல்லா கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, அதனால எல்லா மாநிலம் அமல்படுத்துதா? இப்ப பசுவதைன்றது பெரும்பாலான இடங்கள்ல பசுகள் வதைக்கப்படுறது இல்ல, பெரும்பாலும் வந்து காளை கறி இந்த மாதிரி விஷயங்கள் தானே இது பண்றாங்க. என்னவோங்க, பசுமாடை கொல்லக்கூடாதுன்றது எங்களுடைய பிரதான நம்பிக்கை. ஒருத்தர் கொண்டு சாப்பிட்றான்றது அவனோட நம்பிக்கை. அதுல நம்ம போக வருவோம். அவனுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகள் நம்ம போக விரும்பல, அது நமக்கு தேவையில்லை. இதே இந்து மதத்துக்குள்ளேயுமே அந்த வழிபாடு முறைகள்லாம் இருக்கு. இப்போ கர்நாடகா நீங்க சொன்ன மாதிரி கேரளா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றது சாதாரணமாக. அதுதான் சொல்றேன். பலி கொடுக்க இங்க இருக்க காளி இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு அந்தந்த கோயிலுக்கான குல தெய்வங்களுக்கு பலி கொடுக்குற சம்பவங்கள் இல்ல. இங்க வந்து காளிக்கு பலி கொடுக்கறதுலாம் வந்து மாடு பலி கிடையாது. நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இப்ப நம்ம தமிழ்நாட்டை பத்தி தான் பேசுறோம். ஒரு மாநிலம் ஒரு கல்ச்சர் நோக்கி நகரும். நீங்க இங்க வணங்குற ஒரு விவேகனம் ஒரு இதுல அடிச்சு சாப்பிடலாம். இப்ப நீங்க இங்க வந்து நம்ம காக்காவெல்லாம் வந்து சத்ருக்கள் பித்ருக்கள்.
நீங்கள் சிங்கப்பூரில் காக்கா பறந்த ஷூட் பண்ணுவான் தெரியுமா? ஷூட்டர்ஸ்னு அங்கே இருப்பான், காக் ஷூட்டர்ஸ்னு அங்கே இருப்பாங்க, குரோக் ஷூட்டர்ஸ்னு அங்கே இருப்பாங்க. அவன் எங்கே காக்கா பார்த்தாலும் ஷூட் பண்ணுவான். சிங்கப்பூரில் அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாடும் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு கல்ச்சர் நினைக்கிறது. அதை இது நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய இந்தி எழுச்சி வருவதுக்கு காரணத்துக்கான ஒரே ஒரு விஷயம், அந்த நவாஸ் கனி அவர்கள் சென்று அவருடைய ஆளுமையை அங்கே நிரூபித்து நான் சிறுபான்மையிற்கு சப்போர்ட்ன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த பிரியாணி சாப்பிட்ற அந்த ஃபோட்டோவை வெளியிட்டு இந்துக்கள் மனத்தை வெறுப்பேற்றினால தான் அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே கூடணும். சரி, ஓகே சார். ஆனால் அங்கே இருக்க மக்கள் இல்லை இவங்க இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுறாங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, 2 பேருமே நாங்கள் காலகாலமாக நல்லா தான் இருக்கும், வெளியிலேருந்து யார் போராட்டம் பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அங்கே இருக்கவங்க அஜிடேட் ஆகுறாங்க அப்படின்னா காலகாலமாக அங்கே இருக்கிறவங்க தான் அஜிடேட் ஆகிருக்கணும். சம்மந்தமே இல்லை. இப்போது மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனைக்கோ மிசோரமில் நடக்கிற பிரச்சனைக்கோ இங்கேருந்து போய் போராடினா நல்லா இருக்குமா? அது மாதிரி தானே அங்கேருந்து யார் போராட்டாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரு கூட்டம் போராடி இருக்குது. பெரும்பாலும் இந்துத்துவவாதிகள்னு சொல்கிறவங்க தான் வந்திருக்காங்க. நீங்கள் பிஜேபின்னு நீங்கள் சொல்லலைனாலும் அங்கே வந்தவங்களாம் பிஜேபி ஆளுங்களே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, பிஜேபி ஆட்கள் இருந்தாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லுவேன். இந்து உணர்வு ஒவ்வொரு இந்துக்களுக்கும் அங்கே கடமை இருக்குங்க. பிஜேபி நீங்கள் எங்கே பிரித்து பேசுகிறீங்க? பிஜேபி நடத்தின போராட்டம்ல கேஸும் பிஜேபி போடல. ஒரு இந்தியனுக்கும் அங்கே இந்துக்களுக்கான ஒவ்வொருத்துக்கும் அந்த உணர்வு இருக்குது, அங்கே போகிறாங்க. இப்போ ஒரு கேள்வி, நல்ல கேள்வி கேட்டீங்க, அங்கே இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், திருப்பரங்குன்றம் அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார மக்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது. பழனி, பழங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர் சோலையுடன் சுவாமிமலை, அழகிய திருத்தணிகை, மருதமலைன்னு சொல்லிட்டு 6 படை வீடு பிளஸ் மருதமலையை சேர்த்து குன்று இருக்கலாம், குமரன் இருக்குன்னு சொல்லி ஒரு வைதிகம் இருக்கு. திருப்பரங்குன்றன்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அது அங்க இருக்கக்கூடிய சுத்து வட்டாரம் மட்டும் அங்கே வழிபாடு கட்டிங்க. திருப்பரங்குன்றத்துல போய் பாருங்க, சுற்றுல ஏற்ற மாதிரி இருக்கிறவன் ஒருத்தவங்க கோயில் உள்ள போக மாட்டான். குற்றாலத்தில் இருக்கிறவன் குற்றாலத்தில் இருக்க வீட்டில் தனியாக குளிப்பான் தவிர குற்றாலத்தில் போய் அருவியில் போய் அவனும் குளிக்க மாட்டான். அந்த கோயில் சுற்றி இருக்கவங்க வியாபார ஸ்தலங்களா இருக்கவங்க மட்டும் தான் அங்கே இருப்பாங்க. தினசரி தரிசனம் பண்ணுறவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், மாற்று இல்லை. அப்ப இது இந்துக்களுக்கான பிரச்சனை தான். அது ஒரு இந்து தமிழர்களுக்கான ஒரு பிரச்சனையா தான் எடுக்க முடியும் தவிர திருப்பரங்குன்றம் சுற்றி இருக்க மக்கள் நாங்க இணக்கமா இருக்கின்றது கிடையாது. அது திருப்பரங்குன்ற மக்கள் மட்டுமே அந்த கோயிலுக்கு போகல. திருப்பரங்குன்றன்றது இது அறுபடை வீடுகள்ல முதன்மை படை வீடா இருக்கிறப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் அங்க போவாங்க. திருச்செந்தூருக்கு எப்படி பழிமலைக்கு எப்படி லட்சக்கணக்கான பேர் காவடி எடுத்துட்டு போய் தைப்பூசத்துல வணங்குறாங்களோ, எப்படி திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரத்துக்கு லட்சக்கணக்கான போய் வணங்குறாங்களோ, அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கும். இப்ப நீங்க பழனிமலை போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்தது முருகருடைய வள்ளி தெய்வானியோட காட்சியளிக்கிற ஒரு ஸ்தலத்துல போய் வணங்குவாங்க. இது ஐதீகம். இப்போ நாங்களாம் பழனிமலை நடந்து போயிட்டு வந்தோம்னா நாங்கள் எங்களுடைய காரைக்குடி பக்கத்துல குன்னக்குடி மலையில ஏறி வள்ளி தெய்வானியோட முருகர் இருப்பார், சண்முகநாதர் இருப்பார், அவர் வணங்கிட்டு போவோம். அங்க போகும்போதுலாம் சென்னை திருத்தணிக்கு போவோம். தணிகை போர் புரிஞ்சு சூரசம்ஹாரம் தணிகை அங்க போய் வணங்கும். அங்க வள்ளி தெய்வானியோட காட்சி, இது ஒரு ஐதீகம். சரிங்களா? இது இந்த ஆகம ஐதீகம். எங்களுடைய முறைகள்ல நீங்க யாரும் குறை சொல்ல முடியாது. ரெண்டாவதுன்னா அங்க கூட்டம் யார் யார் இந்து உணர்வார்களோ போங்க, அவ்வளவுதான். அது பிஜேபி நீங்க இருந்தாலும் சரி, நீங்க வேற கட்சியில இருந்தாலும் சரி, கட்சின்றது அங்க பேதமே கிடையாது. எந்த கட்சியை சார்ந்தாலும் நீங்கள் இந்து உணர்வாளர் தான் போங்கன்றது, அவ்வளவுதான். அப்ப திருப்பரங்குன்றம் சுத்தி இருக்கவங்க நாங்களாம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம், இவங்க தான் பிரச்சனை பண்றாங்க, அப்படி கிடையாது. திருப்பரங்குன்றம்ன்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆட்கள் நாங்க முன்னாடி நிற்போம். ஏற்கனவே சென்னிமலையில ஒரு பிரச்சனை வந்துச்சுல, ஒருத்தர் சொன்னா இல்ல, நாமக்கல்ல செந்திமலையை நான் கிறிஸ்தவ மலையா அறிவிக்க போறேன்னு சொன்னானா இல்லையா? அப்ப எவ்வளவு லட்சக்கணக்கான போய் அங்க நின்னாங்க தெரியுங்களா உங்களுக்கு? லட்சக்கணக்கான போய் நின்று அந்த இடத்த பொது வெளியில மன்னிப்பு கேட்டார். அந்த மத போதகர் இல்லை நான் சொன்னது தப்பு, அது மாதிரிலாம் இல்லைன்னு மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி கிறிஸ்தவ மதம் சார்ந்த தலங்கள் குறித்தும் மசூதிகள் குறித்தும் பார்த்தீங்கன்னா எத்தனை இந்து மத போதகர்கள் பேச்சாளர்கள் பேசிட்டு தானே இருக்காங்க மேடையில். இவர் விசுவோட பையன் பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் அகண்ட பாரதமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டியை கொஞ்சம் இதுவாக சொல்லி இது பண்ணாரு. ஒரு உணர்வு இருக்கு. அதுதான் சார், இவங்க தனிப்பட்ட நபர்கள் செய்கிற தவறுனால பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அப்படியே இந்துக்களுக்கு பிரச்சனை, கிறிஸ்துவர்களுக்கு பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணிட முடியாதுல்ல. இல்லை, இது ஃப்ரேம் கிடையாதுங்க. உங்க உணர்வை நீங்க காட்டுறப்ப நம்மளோட உணர்வை நீங்க பிரதிபலிக்கணும். நான் என்ன ஆயுதம் எடுக்கணும் நீங்க தான் முடிவு பண்றீங்க. உங்களுடைய ஆக்ஷன் தான் எங்களோட ரியாக்ஷனாக மாறுது. இதுவரையும் நம்ம எதுனா பண்ணோமா? மேபி கந்தூரி இதுல வரைக்கும் கொடுத்துருக்கலாம், தெரியல நமக்கு, நம்ம நேராக போய் அங்கே பார்த்தது இல்லை, மேபி கொடுத்துருக்கலாம். இப்போ போர்டு வச்சோன்னா தான் இந்து அறநிலையத்துறை உள்ள வருது. போர்டு வச்சிங்கன்னா நீங்கள் மலையில் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் இந்து அறநிலையத்துறை நீங்கள் பர்மிஷன் கேட்கணும். அது தமிழக அரசுக்கு சொந்தமான ஒரு இடம். அது இந்திய மக்களுக்கு சொந்தமான நம்ம ஒரு பெருந்தன்மையா, அதாவது சதாரண தர்மம் நிறைய பேர் பேசுகிறாங்க. என்னுடைய மதத்தை நான் வணங்குறேன், என்னுடைய மதத்தை நான் வணங்குறேன், மற்ற மதத்தை நான் மதிக்கிறேன். இதான் சனாதனம். தமிழர்களுடைய சகிப்புத்தன்மையை நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாதுல்ல. தமிழர்கள் எது செஞ்சாலும் போச்சு பாருங்க, எதுவாக இருந்தாலும் பண்ணிப்பானுங்க, எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதை நீங்கள் காட்டக்கூடாதுன்றது உணர்வின் வெளிப்பாடு தான். இனிமேல் எவனா ஒருத்தன் போய் எதனா மலையில் உட்காந்து நான் பிரியாணி சாப்பிடணும்னு எடுத்து போடுவானா?
இது வந்து தவறு, தனி மனித தவறு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆகுது. இந்த தனிமனித தவிர உடனடியாக நவாஸ்கனியை வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி தமிழக அரசு வந்து வார்னிங் கொடுத்து அவர் எம்பியா இருக்கணும், எங்க பர்மிஷன் வாங்கி அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா அவர் கூட வந்தவங்க தான் இந்த பிரச்சனையை பண்ணியிருக்காங்க. அவர் பண்றேன்னு நான் சொல்லல, அவருக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன, அவர் வக்ஃப் போர்டோட சேர்மன், அவர் வக்ஃப் போர்டோடைய பிரசிடென்ட் அவர் இருக்கப்போ அவர் என்ன பண்றாரு, நான் இந்த வக்ஃப் போர்டில் இருக்கிறேன், இந்த இடம் வக்ஃப் போர்டு சொந்தமான இடம், இது என்ன நாங்கள் விசாரிக்க போறோம் ஒரு எம்பியா தன்னுடைய உணர்வு பதிவளிக்கிறப்ப அவர் எப்படி அவர் கூட வரவங்கள்ட்ட சொல்லணும், எப்போ நம்ம போறோம் இந்து உணர்வாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் விடாமல் ஒழுங்கா என் கூட போகணும் அப்படின்னு சொல்லாம, ஏன்னா மலையிலேருந்து கீழே இறங்கிறதுக்கு மிஞ்சி போனால் 10 நிமிஷம் கீழே வந்து உன்னால சாப்பிட முடியாதா? சரி, யார் எங்க சாப்பிடணுன்றதை நம்ம சொல்ல முடியாது. கேட்கறது உங்களுக்கு இன்னும் புரியல, சாப்பிட முடியாதான்னு தான் கேட்குறேன். அப்போ வந்து ஒரு எம்பியை வச்சுக்கிட்டு ஒரு எம்பி பக்கத்தில் நின்றுட்டே நீ சாப்பிட்ற அப்படின்னா அது வந்து அதை எடுத்து வலைதளத்தை நீ பரப்புறோன்னா அது என்ன நோக்கம், எந்த உள்நோக்கத்தை கொண்டதுன்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அது நாங்கள் இப்படிதான் சாப்பிடுவோம், இப்படிதான் பண்ணுவோம், எங்களால் என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி அங்கே எழுப்புற மாதிரி தானே இருக்கு. அப்போதான் நாங்கள் இவ்வளோ பேர் கூடுவோன்றதை அங்கே நிரூபிச்சுக்கிறோம். எங்களுடைய மலையில ஒரு செங்கலை கூட நாங்கள் விட்டுத்தர மாட்டோன்றது அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் நிரூபித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மதுரை மக்களுக்கும் சொந்தமான ஸ்தலம் கிடையாது. இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்கள் முருக பக்தருக்கு சொந்தமான ஸ்தலம் அது. அப்ப அந்த திருப்பரங்குன்ற மலையில ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய முருகரை வணங்கக்கூடிய எல்லா தமிழ் கடவுளை வணங்கக்கூடிய எல்லாருமே வந்து அங்க நிப்பான். அன்னைக்கு நின்னாங்க, இனிமேலும் நிப்பாங்க.